காலமாகவே பல்வேறு குற்றச்சாட்டுகள் ஈஷா மேலே தொடர்ந்து ஒருத்தராக வச்சுட்டு இருக்காங்க. இந்த நிலையில ஈஷா சம்ஸ்கிருதி பள்ளியில மாணவர்களை பெருவாரியான அளவில் மாணவர்களை துன்புறுத்துறதா ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. இது சம்பந்தமா ஈஷா பள்ளி தரப்பில் நீங்க என்ன சொல்லுங்க? நமஸ்காரம். என் பேர் ஆனந்த். இந்த ஈஷா சம்ஸ்கிருதி வேத பாடசாலால ஒரு ஆசிரியராக இருக்கிறேன். இந்த இயற்கை விவசாயம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நான் ஒரு ஆசிரியராக இருக்கிறேன் இந்த வேத பாடசாலால. இந்த ஹேமந்த் அவங்களோட பேரண்ட்ஸ் கொடுத்த புகார் நாங்கள் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ரொம்ப சங்கடப்பட்டோம். இந்த மாதிரி ஒரு இது 1.5 வருஷம் கழிச்சு ஈஷா துன்புறுத்தணுன்ற ஒரு காரணத்துக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்கன்னு நினைச்சா ரொம்ப வேதனையா இருக்கு. ஹேமந்த் 2.5 வருஷமா ஈஷா சம்ஸ்கிருதி வேத பாடசாலையில இருந்தாங்க. இருந்தப்போ அந்த பையன் அவர் செட்டிலே ஆகல. ரொம்ப வயலண்டாவே மிச்ச ஸ்டூடெண்ட்ஸோட அணுகிட்டு இருந்தாங்க. இது நம்ம பல விதமா இது நம்ம அவங்களுக்கு எடுத்து சொல்லி பார்த்துருக்குறோம். அது அவங்க எடுத்துக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையே இல்லை. மிச்ச பசங்களை தள்ளி விடுறது இன்ஃபேக்ட் ஒரு இன்சிடென்ட் சொல்லணும்னா ஒரு பையனை செவுத்தால தள்ளி விட்டு அவர் மண்டை அடிபட்டு ரத்தம் வர அளவுக்கு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. அவங்களோட பேரண்ட்ஸ் புகார் கொடுத்து அது ரொம்ப பெரிய அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இந்த மாதிரி பையன் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்கும் போதுமே அவங்க பேரண்ட்ஸ்க்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். இந்த மாதிரி வயலண்டா இருக்கிறாங்க, அவங்களால கோவத்தை கட்டுப்படுத்த முடியல. அண்ட் டீச்சர்ஸ் அவமதிக்கிறது, கிளாஸ் விட்டு அவங்கள வெளில கிளம்பி போறது, புக்ஸ் தூக்கி போடுறது, இந்த மாதிரி பல சின்ன சின்ன இஷ்யூஸ் அவங்களோட இருந்துச்சு. இந்த இஷ்யூஸ் வளர வளர நம்மளுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல போகும்போது இதை ஹேண்டில் பண்றதுக்கு பேரண்ட்ஸ் கிட்ட அவங்களோட கன்சென்ட்டோட KMCH ஹாஸ்பிட்டல் அவங்க போய் அவங்கள பையனை காமிச்சாங்கன்னா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சஜஸ்ட் பண்ணோம். அந்த சஜஷனை எடுத்துட்டு அவங்க பேரண்ட்ஸ் 2 பேருமே அந்த பையனுக்கு நல்லது பண்ணுன்ற ஒரு இதுல எடுத்துட்டு போய் அங்க இருக்கிற சைக்காட்ரிஸ்ட் காமிச்சாங்க. அவங்க சைக்காட்ரிஸ்ட் அந்த பையனோட அவங்க டீமே டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் எங்களுக்கு ஒரு சில அட்வைசஸ் கொடுத்தாங்க. அந்த அட்வைசஸும் பேரண்ட்ஸோட கன்சென்ட்ல நாங்க ஃபாலோ பண்ணோம். அந்த ஃபாலோ பண்ணது பிறகுமே அந்த பையன் கிட்ட பெரிய சேஞ்சஸ் இல்லை. அவங்க அம்மா அப்பாவோட இருக்கணும்ன்ற மாதிரி ஒரு ஏக்கத்துல நம்ம கிட்ட பேசினாங்க. சரி, இது அந்த பையனுக்கு பெஸ்டா இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸே கூட்டிட்டு நீங்க ஒரு 1 வீக் 10 டேஸ் வீட்டுல வச்சு பாருங்க எப்படி சேஞ்சஸ் இருக்குன்னு சொல்லி அவங்க சைக்காட்ரிஸ்ட் சொன்ன பிறகு அது ஃபாலோ பண்ண முடியாத காரணத்தினால அவங்க வீட்டுக்கு அவங்க எடுத்துட்டு போய் வச்சிருந்தாங்க. அந்த ஒரு வாரம் 10 நாள்லயும் அவரால் ஹேமந்த்னால செட்டில் ஆக முடியல. அங்கேயும் அவங்க வீட்டுல வயலண்ட் பிஹேவியர் இருக்குன்ற மாதிரி அவங்களே எங்க கிட்ட கூப்பிட்டு சொன்னாங்க. அவங்க ரோட்ல யாரோ ஸ்கூட்டர்ல போயிருக்கிறாங்க, போறவங்களை கீழே தள்ளி விட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் வந்த பிறகு ஈஷா சம்ஸ்கிருதியில மிச்ச குழந்தைங்களுக்கும் எங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. அவங்களோட சேஃப்டி, அவங்களோட எதுக்காக வந்திருக்கிறாங்களோ அந்த அடிப்படைக்கு நாங்க பொறுப்பு எடுத்திருக்கிறோம். அந்த ஒரு அக்கறையிலையும் அந்த பையனுக்கான ஒரு சூழ்நிலையும் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி அவங்கள வீட்டுல எடுத்துக்க சொல்லியிருக்கிறோம். இப்ப இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படின்னாக்கா அவங்க பையனை எடுத்துட்டு போன உடனே இந்த மாதிரி நாங்க ஒழுங்கா ஹேண்டில் பண்ணலன்றது அவங்களுக்கு உண்மையா தோணி இருந்துச்சு அப்படின்னா அன்னைக்கே அவங்க சொல்லியிருக்கலாம். கிட்டத்தட்ட 1.5-2 வருஷம் கழிச்சு இந்த மாதிரி வேற பிரச்சனைகள்லாம் நடக்கும்போது இது ஒரு எந்த ஒரு தூண்டுதல்னாலே என்னன்னு தெரியல, எந்த காரணத்தினாலேயோ அவங்க இந்த டைம்ல இந்த ஒரு இதை ஒரு இஷ்யூவை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஹேமந்தோட தம்பியும் ஈஷா சம்ஸ்கிருதி பாடசாலையில எங்களோட இருந்தாங்க. அவர் நல்லா செட்டில் ஆயிட்டு நல்லா எல்லாம் கத்துக்கிட்டாங்க. இந்த பாடசாலையில அவங்களுக்கு இந்த சூரிய நமஸ்காரம் சொல்லி கொடுக்கறது, இந்த மியூசிக், டான்ஸ், ஆர்ட்ஸ், களரி பயிட்டு, இயற்கை விவசாயம், நம்ம நாட்டு மாடுகளோட முக்கியத்துவம், இது எல்லா விதமான ஒரு ஹோலிஸ்டிக் ஒரு எஜுகேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையா இருக்கு. இன்ஃபேக்ட் சொல்லணும் அப்படின்னாக்கா இது நம்ம பாரம்பரியம் நம்மளை விட்டு போயிட்டு இருக்கு. அதை திரும்பி கொண்டு வர்றதுக்கு யங் ஏஜ்ல இருந்தே நம்ம பசங்களுக்கு இந்த ஒரு கல்வியை கொடுக்கணும்ன்ற ஒரு நோக்கத்துல உருவாக்கப்பட்ட ஒரு பாடசாலா. இதுல நான் ஒரு ஆசிரியரா எனக்கு இருக்க ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் ரொம்ப பெருமை அடைகிறேன். அண்ட் இந்த ஒரு சூழ்நிலையில ஒரு ஹேமந்துக்கு இந்த ஸ்கூல் சூட் ஆகல. அது அவங்க பல காரணங்கள்னால அவங்க இது ஒரு இந்த டைம்ல ஒரு புகாரா கொடுத்து நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸ் உருவாக்கிட்டு இருக்காங்க. அதாவது குறிப்பா மாணவர்களை 10 வயதுக்கு உட்பட்ட மாணவர்களை பனிஷ் பண்றோம் அப்படின்ற ஒரு இதுல அடுத்த பசங்களுடைய துணியை துவைக்க சொல்றதாகவும், கழிவறையை சுத்தம் பண்ண சொல்றதாகவும், இப்படி அடுக்கடுக்கான பல்வேறு குற்றச்சாட்டுகள் அவங்க சொல்லியிருக்காங்க. இது நான் கிளாரிஃபை பண்றேன். இது என்ன மெயினா அப்படின்னாக்கா
அந்தந்த பசங்களை வந்து அவங்களோட திங்ஸ், அவங்களோட க்ளோத்ஸ், அவங்க யூஸ் பண்ற பொருட்கள் எல்லாமே அவங்களே வந்து பாத்துக்கிற ஒரு பொறுப்புணர்ச்சி வந்து எங்கேஜ் இருந்து கொண்டு வந்தாதான் கொண்டு வர முடியும். இது வந்து 18 வயசுக்கு அப்புறம் வந்து அவங்கள மாற சொன்னா மாறுறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ அடிப்படையில் வந்து அவங்க துணி அவங்க துவைச்சுக்கிறது, அவங்க ஒரு பாத்ரூம் யூஸ் பண்ணாங்கன்னா அதுக்கு தண்ணி ஊத்திட்டு வரணும்னு சொல்றது வந்து பாத்ரூம் கிளீனிங் கிடையாது. அவங்களுக்கு அவங்க பர்சனல் ஹைஜீன் வந்து நம்ம எஜுகேட் பண்றோம். இப்ப எல்லா பசங்களும் சேர்ந்து இருக்கும்போது ஒரு டிசிப்ளின் வந்து ஒரு முக்கியமா ஒரு அங்கமா தேவை இருக்கு. இப்போ ஒரு 200 குழந்தைங்க ஒரு இடத்துல இருக்கிறாங்க, எல்லாரும் சேர்ந்து படிக்கிறாங்க, பசங்க பொண்ணுங்க எல்லாரும் வந்து இந்த பாடசாலையில படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஒருத்தங்க இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் பண்றாங்கன்னா அவங்களுக்கு டிசிப்ளின் கொண்டு வரணுன்றதுக்காக ஒரு முயற்சியில வந்து அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு விதமான ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும்னு சொல்லி தான் வந்து சூரிய நமஸ்காரம் கொடுக்குறோம். இந்த சூரிய நமஸ்காரம் வந்து தொடர்ச்சியா ஒரு 40 நிமிஷத்துல இருந்து 1 மணி நேரம் பண்ணா அப்படின்னாக்கா அந்த ஆங்கர், அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு எந்த ஒரு ஸ்ட்ரெஸ் சிச்சுவேஷன் இருந்தாலும் அது கம்மியாறதை வந்து நாங்க கண்கூட பார்த்துருக்கிறோம். இது மாதிரி நாங்க இதுக்கு முன்னாடி இதை வந்து பார்த்து இது பிராக்டிஸ் பண்ணி இது ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த பசங்களுக்கு வந்து இந்த ஒரு இது கொடுத்துருக்கிறோம். அது மட்டும் இல்லாம இப்ப தோப்புக்கரணம் போடுறது வந்து இப்போ ஹார்வர்ட்ல வந்து இது வந்து சூப்பர் பிரெயின் யோகானே வந்து இப்போ வந்து அவங்களே வந்து சயின்டிபிக்கா ரிசர்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. எங்க டீச்சர்ஸ்லயே வந்து 2 பேர் வந்து டெய்லி 108 தோப்புக்கரணம் வந்து மார்னிங் யோகா முடிச்ச உடனே இது பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு பனிஷ்மெண்டா பார்க்கணுன்ற மாதிரி ஒரு கட்டாயம் கிடையாது. இப்போ வெளியில இருக்கிற ஸ்கூல்ஸ்ல வந்து ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா அவங்களை நிக்க வச்சு முட்டி போடுறது, இல்ல கை காமி ஸ்கேலால அடிக்கிறது, இந்த மாதிரி வந்து எந்த விதத்திலையும் வார்த்தையாலேயோ இல்ல வந்து அடிக்கிற மூலியமா துன்புறுத்துறது வந்து ஈஷா சம்ஸ்கிருதியில கிடையவே கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனும் நாங்க கிடையாது. இது அவங்களோட கான்சியஸ்னஸ் வந்து டெவலப் பண்ணறதுக்கு என்னென்ன கருவி பயன்படுத்தினா அவங்களுக்கு பெனிஃபிட் ஆகும். மென்டலா அவங்க மென்டல் ஸ்டேச்சர்லயும் சரி, அவங்க பிசிக்கல் பாடியோட என்ஹான்ஸ்மெண்ட்லயுமே இந்த மாதிரி எக்ஸசைசஸ் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிஷியலா இருந்திருக்கு. அண்ட் நாங்க வந்து டீச்சர்ஸா இருந்து நாங்களும் பிராக்டிஸ் பண்றோம், பசங்களுக்கும் இது வந்து ஒரு அங்கமா கொண்டு வந்திருக்கிறோம். இதுல அதாவது அவங்களுடைய துணிமணிகள் துவைக்கிறதும் அவங்களுடைய அறையை வந்து சுத்தமா வச்சுக்கிறதும் வந்து பர்சனல் ஹைஜீனிக் அப்படின்னு அவங்க குற்றம் சாட்டுறதே வந்து எங்களை வந்து அடுத்தவங்களுடைய துணியை துவைக்க சொல்றாங்க, கழிவறையை சுத்தம் பண்ண சொல்றாங்க அடுத்தவங்களுடைய இது அப்படின்றத அவங்க சொல்றாங்க. அதே நேரத்துல வந்து 500 தோப்புக்கரணம் வரைக்கும் போட வைக்கிறாங்க அப்படின்றாங்க. இது வந்து ஒரு பையனோ ஒரு பொண்ணோ இருக்கிறாங்கன்னா அவங்க என்ன செய்ய முடியும் செய்ய முடியாதுன்றது தெரியாம நாங்க 200 குழந்தைங்களை வந்து நாங்க வந்து மேனேஜ் பண்ண முடியாது. இது பல வருடங்களா இது வந்து இந்த மேனேஜ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறோம். இந்த வெளியில போய் 1.5 வருஷம் கழிச்சு அவங்க பண்ணறது வந்து வருத்தப்பட்டதுல வந்து இன்னும் என்ன ஜாஸ்தி அப்படின்னாக்கா, ஏதோ ஒன்று இவ்வளவு நடந்திருக்குன்னா அதை வந்து இவ்வளோ பண்ணி சொல்ற மாதிரி ஒரு சூழ்நிலை அவங்களே உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பா வந்து யாரோ இன்னொருத்தங்களோட துணியை வந்து துவைக்கிறதோ எந்த விதத்துல ஹேண்டில் பண்றது வந்து கண்டிப்பா கிடையாது. இது வந்து இந்த யோகா கலாச்சாரத்துல வந்து இன்னொருத்தவங்க துணி இன்னொருத்தவங்க தொடக்கூடாது, அதை பயன்படுத்தக்கூடாது, உபயோகிக்க கூடாதுன்றது வந்து ஒரு கலாச்சாரமா வச்சிருக்கிறோம். அந்த அடிப்படையில நான் ஸ்ட்ராங்கா சொல்ல முடியும், கண்டிப்பா இன்னொருத்தவங்க துணியை துவைக்கல. அதே மாதிரி இன்னொருத்தவங்க பாத்ரூமோ இன்னொருத்தவங்க டாய்லெட்டையோ கழுவ சொல்றதே கிடையாது. அந்த பையன்கிட்ட அந்த பையனே சொல்லி நான் கேட்டிருக்கிறேன், இது மாதிரி வந்து என்னைய வந்து தண்ணி ஊத்த சொல்றாங்க டாய்லெட் போனா அப்படின்ற மாதிரி கோவப்பட்டு சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். இது வந்து அவங்க யூஸ் பண்ண பாத்ரூமுக்கு தண்ணி ஊத்துறது வந்து ஒரு பெரிய இஷ்யூவா அவங்களுக்கு இருக்கு அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒரு பாடசாலையில அவங்க பையனை வந்து அவங்க சேர்த்திருக்க கூடாது. இந்த பாடசாலையோட கம்ப்ளீட் ரூல்ஸ் ரெகுலேஷன் எல்லாமே அவங்க தெரிஞ்சு முழு சம்மதத்தோட தான் வந்து சேர்த்தாங்க. 2.5 வருஷம் அந்த பையன் இருந்தாங்க. 2.5 வருஷத்துல இதே ரொட்டீன் தான் ஃபாலோ பண்ணி இருக்கிறாங்க. அது 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாடசாலையில விட்டு வெளில போயிட்டாங்க. இன்னைக்கு வந்து இந்த மாதிரி புகார்கள் வந்து அதிகப்படுத்தி சொல்றது வந்து ரொம்ப தவறான ஒரு அவங்க சைட்ல இருந்து ஒரு தவறான நடவடிக்கையை நான் பாக்குறேன். உங்க ஹேமந்தோட பெற்றோர்கள் புகார் கொடுத்ததுல வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம், அது மட்டும் இல்ல சங்கடம் என்ன அப்படின்னா, ஹேமந்த் வந்து 2012 எங்களோட இந்த பாடசாலையில சேர்ந்தாங்க. இந்த 1 வருஷம் 1.5 வருஷத்துல வந்து அவர் என்ன மாதிரி அவருக்கு பிரச்சனைகள் இருக்கு, என்ன மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்குன்றத அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட அப்டேட் பண்ணி இருந்திருக்கிறோம். அதை தொடர்ந்து வந்து இப்ப அவங்களுக்கு இந்த மாதிரி விருப்பம் இல்ல, இந்த மாதிரி ஒரு பாடசாலை ஒரு கலாச்சாரம் வந்து அவங்க பையனுக்கு தேவையில்லை, சரியில்லை அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு நிஜமாவே தோணி இருந்தா 2வது பையனை வந்து அவங்க 2014 வந்து சேர்த்திருக்கணும்ன்ற மாதிரி ஒரு அவசியமே கிடையாது. இது வந்து அவங்க 2வது பையனும் சேர்த்ததுல வந்து எங்களுக்கு என்ன அப்படின்னாக்கா, இந்த பாடசாலையோடது வந்து அவங்க தம்பி ஹேமந்தோட தம்பிக்கும் இது வந்து போய் சேரணுன்ற ஒரு அக்கறையில தான் அவங்க கொண்டு வந்தாங்க. அவங்க 2 பேருமே 2015 பாதியில வந்து அவங்க வந்து பேரண்ட்ஸ் திரும்பி எடுத்துட்டு போன பிறகு இப்ப 1.5 வருஷம் கழிச்சு இந்த மாதிரி பிரச்சனை பண்ணும்போது ரொம்ப வேடிக்கையா இருக்கு. அட் த சேம் டைம் ஆச்சரியமா இருக்கு, ஏன் இந்த மாதிரி பண்றாங்க, யாரோட தூண்டுதல்ல பண்றாங்கன்றதும் தெரியாம இருக்கு. மீடியாவோட ஹெல்ப் வந்து இந்த மாதிரி இஷ்யூஸ்ல எங்களுக்கு ரொம்ப தேவை இருக்கு.
மெயின்லி வந்து இப்போ இந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படின்னாக்கா இன்னொரு சைடு ஆஃப் த ஸ்டோரி வந்து கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்க தேவை இருக்கு. உங்க டீச்சரா இருக்கிற என்ன நடக்குதுன்னு தினந்தோறும் பாக்குறோம். ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட் 2 ஸ்டூடெண்ட் கிடையாது, 200 ஸ்டூடெண்ட்ஸ் இங்க இருக்கிறாங்க. அவங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே நம்மளோட வந்து ரொம்ப கோஆபரேஷனோட தான் இந்த பாடசாலை வந்து நடத்திட்டு வந்துட்டு இருக்கோம். அதாவது குறிப்பா வந்து அந்த பையனுடைய மனநிலை சரியில்லை அப்படின்ற மாதிரி தான் உங்களுடைய கருத்து நீங்க சொல்லியிருக்கீங்க. ஏன்னா இன்னைக்கு அந்த பையன் பேசும்போது அவன் ரொம்ப தெளிவா பேசுற மாதிரி இருக்கு. இது வந்து பின்னாடி யாராவது தூண்டி பண்றாங்கன்றீங்க? இல்ல, இது வந்து மனநிலை தப்பு, அவரு சரியில்லைன்ற மாதிரியே நாங்க சொல்ல வரல. அவரு இப்ப நார்மல் கண்டிஷன்ல வந்து நார்மலா இருக்கிறாங்க. ஏதோ ஒரு இடத்துல ப்ரோவோக் ஆயிட்டாங்கன்னா அவங்க வந்து அன்கன்ட்ரோலபிளா ஒரு ரியாக்ஷன் வர்றது வந்து சமயத்துல வராது, நிதானத்துல இருக்கும்போது அந்த மாதிரி வராது. அந்த மாதிரி ஏதோ ஒரு சிச்சுவேஷன் அவருக்கு பிடிக்கல, இப்ப உட்காந்து படிக்க பிடிக்கல அப்படின்னாக்கா புக்கு தூக்கி போடுறாரு. யாரோ ஏதோ பேசினது அவங்களுக்கு பிடிக்கலனாக்கா போய் அடிக்கிறாரு. சோ இது வந்து ஒரு சமுதாயத்துல நடக்கக்கூடிய ஒரு செயல் கிடையாது. நம்மளுக்கு வந்து இப்ப நான் பேசுறது உங்களுக்கு பிடிக்கலனாக்கா நீங்க எழுந்திரிச்சு என்னை அடிக்க முடியாது. சோ அந்த மாதிரி வந்து ஒரு பேசிக் ஒரு சிவில் சென்ஸ் இல்லாம அந்த பையன் வந்து அன்கன்ட்ரோலபிளா வயலண்டா பிஹேவ் பண்ணியிருக்கிறாங்க. அதை தான் சொல்றோம் தவிர அவருக்கு வந்து ஏதோ ஒரு மன நோயாளியோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி சொல்லல. நம்ம வந்து சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட் வந்து அவருக்கு வந்து இது வந்து என்னன்றத, அவருக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்கா இல்லையான்றதுக்காக தான் வந்து நம்ம சஜஸ்ட் பண்ணோம். அவங்க பேரண்ட்ஸ் தான் கூட்டிட்டு போனாங்க. அவங்க பேரண்ட்ஸ் வந்து அவங்க டாக்டர் சொன்னாங்களோ அது பிரகாரம் வந்து அட்வைஸ் பிரகாரம் நம்ம ஃபாலோ பண்ணி பார்த்தோம். அதுவும் ஒர்க் ஆகல. அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போய் வச்சு பார்த்தாங்க, அப்பயும் ஒர்க் ஆகல. அவங்களே ஃபீட்பேக் கொடுத்தாங்க, இந்த மாதிரி இன்னும் வயலண்டா தான் பையன் இருக்கிறான் அப்படின்றது. ஸோ அவர் தெளிவா வந்து கொஞ்ச நேரம் பேசுறத வச்சு அவர் வந்து ஒரு சமநிலையில இருக்கக்கூடிய ஒரு மாணவர்ன்றது வந்து நம்ம கண்டிப்பா சொல்ல முடியாது. இப்போ 1.5 வருஷத்துக்கு பின்னாடி அவங்க வந்து ஒரு பிரச்சனை நடக்கிறாங்க அப்படின்னாரு, பின்னாடி வந்து உங்க எழுதி இருப்பாங்க இல்லை ஏதாவது சிறு சிறு சம்பவங்கள் நடந்திருக்கு? தூண்டுதல் இருக்க வாய்ப்பு இருக்கு. நாங்க வந்து ஈஷா சம்ஸ்கிருதி பாடசாலையிலயும் முழுகி இருக்கிறோம். ஸோ இதுல வந்து என்ன மாதிரி தூண்டுதல் இருக்க வாய்ப்பு இருக்கு, யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்றதுக்கு வந்து கம்ப்ளீட்டா எனக்கு நாலேஜ் கிடையாது. எங்க நிர்வாகத்தை நீங்க அணிஞ்சு இந்த கேள்விகள் கேட்டீங்கன்னா அவங்க ரொம்ப கரெக்டா சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு.